இருட்டு பாதை தூரத்து வெளிச்சம் யாரும் இல்லாத சாலை ஒரு பழைய கட்டிடம் உனது இங்க வர வேர்க்க யாரும் இல்ல ஆனா வழி அனுப்ப மரணம் நிக்குது செக்கின் பண்ணு ஆனா செக் அவருக்கு இல்ல சுவருக்கெல்லாம் காது இங்க ரகசியம் ஒண்ணும் இல்ல அந்த ரூம் நம்பர் 13 திறக்காத கதவுக்கு பின்னாடி என்னவோ ஒண்ணு நிழலாடு உருவம் நிஜமெல்லாம் மாயம் கண்ணு முன்னாடி நடக்கும் ஒரு கிமினல் காயம் பயத்துல வேர்க்குது படுக்கை விரியுது மூச்சு காத்துல பேய் வாடை அடிக்குது விடுதே விடுதே இது சிக்கிக்கொண்ட ஒரு சிலந்தி வல விடுதே விடுதே இங்க தங்குறது உன் தலைவிதி தப்பிக்க வழி இல்ல. என்னடா அசோக் ஆளை காணும், ஃபோன் போட்டு வர சொல்லிட்டு எங்கிட்ட முட்டி தெரிஞ்சு முட்டிட்டு இருக்கானா? ஆளை காணுமே. பாண்டி எப்படா வந்தாங்க? வாடா, என்னடா என்னைய சீக்கிரம் வர சொல்லிட்டு நீ லேட்டா வர, என்ன கதை? என்ன பாண்டி ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறா? நேற்று நைட்டு தான் உனக்கு ஃபோன் போட்டு எல்லாம் சொன்னேன், நீ உள்ள போயிருப்பேன்னு நினைச்சேன். அவன் ரூம்ல இருந்துட்டு நம்ம ரூம்ல இருந்துட்டு என்னமோ அமானுஷமா நடக்கு அது இது நடக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நேரத்து ஃபோன் போட்டேன், ஃபோன் ரீச் ஆகல. இப்போ என்ன நிலைமை இருக்கேன் ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம போய் தான் பார்க்கணும், என்ன போய் பார்த்து பார்ப்போம் மேலே என்ன நடக்குன்னு தெரியல. வா போமா வா. சரி வாடா போண்டா, வேலை பேப்பட போறேன் வா. என்னலே பார்த்துட்டு இருக்க? என்னலே தெரியுது இருக்கு. அவசரமா என்னையும் அசைக்கையும் போட்டுட்டு என்னலே பண்ணிட்டு இருக்க? என்னலே ராகுல் ஆளை காணும், உன்னையே நீ வர சொல்லிட்டு எங்களே போன? எனக்கு எங்கடா தெரியும் பாண்டி, நானும் உன் கூட தானே வரேன். இன்னும் ரூமே எப்படி பிளான் கிடக்கு, ஆளை காணும், எங்கடா போனாங்க? சோ கடவுளே, என்னடா கதை புட்டிச்சு? யார் கூட்டியிருப்பான்? பாண்டி வாயன் தரப்போம். பேய் குட்டிட்டு தான் நானும் வரேன். ஏய் வரமாட்டேங்களா? ஏய் வாடா. எவன்டா அப்படி கூப்பிடணும்? வரவே மாட்டேங்க. ஏன் அப்படி இருந்துச்சான்? பாண்டி என்ன செய்ய? சரி வா உட்காருவோம், நாளைக்கு காலை யாராவது தொடர்ந்தாதான் உண்டு. வா. என்னன்னு தெரியல பாண்டி, ஒரே அபசகனமா இருக்கிற மாதிரியே இருக்கு இந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறம். முதல்ல இந்த ராகுல் இங்கே இருந்தான், இப்போ அவன் எங்கே இருந்தாலும் ஒன்றுமே நமக்கு தெரிய மாட்டேங்கி. அவன் தான் ஃபோன் போட்டு அவசரப்பட்டு வர சொன்னான். அவன் சொல்லி தான் நாங்கள் ஓடி ஓடி வந்தோம். உனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தா அவன் எங்கே இருக்கான்னு தெரியலை.
இரு சுழறைக்குள்ளே அவன் மட்டும் தனியாக மூடிய கதவுகள் திறக்கா வழிகள் மரணத்தின் வாசம் இங்கே வீசுதே திரில விடுது இது மர்ம விடுது சிக்கிக் கொண்டான் சிறுவன் இங்கே திரில விடுது இது மரணிடுது. இல்லை அசோக் ஒரு சொல்ல மாட்டேன்டா உன்ட்ட எனக்கு ஒரு கைட்டு சவுண்டு இருக்குடா ஏதோ ஒரு சவுண்டு யாரோ படிக்கிற மாதிரி யாரோ நடக்கிற மாதிரி எனக்கு என்ன தெரியலடா இந்த ரூம் பண்ணுறது கண்ணீர் சிந்தும் கண்கள் வழி தெரியவில்லை கூட்டிய அறைக்குள் புதைந்த ரகசியம் அவன் உயிருக்கு இன்று பெரிய அவசியம். ஓடு ஓடு உயிர் தப்ப ஓடு தேடு தேடு ஒரு வழியை தேடு காலடி சத்தம் உன் நெஞ்சில் கேட்குதே காலன் அங்கே உன் அருகில் நிற்குதே திரில விடுது இது மர்ம விடுது சிக்கிக் கொண்டான் சிறுவன் இங்கே. பாண்டி புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எனக்கு நெட்டு கிடைக்கி இப்போ நம்ம இங்கே என்ன நடக்கும் அதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டு விட்ருவோம். இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்களா? சரியா? இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கணும் ப்ரோ. என்னன்னு தெரியல ப்ரோ, 2 நாளா வெளியே போக முடியல ப்ரோ. கதவெல்லாம் பூட்டி இருக்கு ப்ரோ. அங்கே வெளில போய் நடந்து வரலான்னு பார்த்தா ஒன்றும் முடியலை ப்ரோ. சொல்கிறேன் நம்மாச்சு. டேய் ப்ரோ நான் 2 நாளாக சாப்பிடல ப்ரோ, ஏதாவது ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணுங்க ப்ரோ, எனக்கு பசிக்கு ப்ரோ. டேய் உன்னை என்ன கேட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க? யூடியூப்ல லைவ் ஆகுது. டேய் பசிடா இது. உனக்கு பசிதான் முக்கியமா? நம்ம எப்படி வெளில பண்ணி செய்யக்கூடாதா? சரிடா. மூணு பேரு ஒரு இருட்டு முடங்கி போச்சு எங்க ரூட்டு பழைய விடுது பாழடைஞ்ச சுவரு பயத்துல நடுங்குது இப்போ எங்க உசுறு ஜன்னல் கம்பி சத்தம் போடுது யாரோ இங்கே நடமாடுது காத்துல ஒரு வாசம் வருது கண்ணுக்கு தெரியாம பயம் ஏறுது ஓடவும் முடியல ஒழியவும் முடியல இந்த பேவிடுதிக்குள்ளே விடிவு யாருமே கால் பண்ணுடா, ஃபோன் போட்டா பிஸிடா, நெட்வொர்க் இல்ல. சுவரு ஒரு என்னடா சொல்ற? தெரியல, நெட்வொர்க் எடுக்க முடியல. பாண்டி லாக் பண்ற மாதிரி தெரியல பாண்டி. எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. இதுவும் சேர்த்து இப்படியே இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இப்பமாச்சு திறக்க முடியாத போய் பாரு கதை. ஒரு பக்கம் போக முடிய மாட்டேங்குது. என்ன செய்ய சொல்லி கதவும் பூட்டிக்கிட்டு திறக்க மாட்டேங்கு. இப்போ எனக்கு ரொம்ப பசிக்க வேற செய்யுது, ஏதாவது ஆராதனை பண்ண முடியுமான்னு பாரு. இங்கிருந்து வெளியே போவேன், கதவும் யாராவது பூட்டிக்கிறாங்க எதுவும் தெரியல.
அப்படியே அப்படி தப்பிக்க வழியில சரி நீ அப்படியே எங்க உட்காரு நான் போறேன். சிக்கிக்கிட்டோம் நாங்க சிதைஞ்சு போறோம் வெளியே போக வழி தேடி அலைகிறோம் இருட்டுக்குள்ளே நாங்க இப்போ கரைகிறோம் யாரை கூப்பிட இங்கே ஓட எங்க சுத்தி நிக்குது மரணம் என்னடா அது திறக்க முடிய மாட்டேங்கி பாண்டி திறக்க முடிய மாட்டேங்கி என்னடா என்னாச்சு எப்போ போட வேணாம் யாரா விட்டுச்சான் ஒரு இருட்டு முடங்கி போச்சு எங்க ரூட்டு நியூஸ் பேப்பரால் படிப்போம். தாத்தா மிதிவண்டி ஓட்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கு வந்த சிறுவர்கள் தாத்தாவின் மீது கல் எறிந்தனர். தாத்தாவுக்கு கோபம் வந்ததால் அவங்களுக்கு என்ன செய்ய தோன்றவில்லை. தாத்தாவை பார்த்து சிறுவர்கள் பாட்டு பாடினர். என்ன செஞ்சிருக்காங்க பத்தியா அந்த சின்ன பையங்க? தாத்தாவிலே கல்லெறிந்து தாத்தாவுக்கிட்டே பாடியிருக்காங்க பாட்டு. அப்படியாடா எந்த பாட்டு படிக்கிறானா? நல்ல வாசியா இருக்கா யுவராசு பார்க்க அது என்ன பாட்டுன்னு அந்த லைனவே காணும். அசோக்கு தாத்தா போது தாத்தா தாத்தா பொடி கொடு அந்த அந்த பாட்டு பாட்டுருக்காங்க அவங்க. இதே கதவு எப்படா சொல்லிச்சு தன்னால் எப்படா திறப்போம் அது கதவு யாரும் திறந்து விட்டு போகிறாங்களா என்னன்னு தெரியலையே. வா எந்திரிச்சு பார்ப்போம். யாரா திறந்தது கதவை? டஃபாலாடா இருக்கு கொஸ்டின். இந்த கொஸ்டினா ராகுல் எழுதுனா எப்படி எழுதிருப்பானா என்னன்னு தெரியல. இப்போ எங்க இருக்கானே தெரியலையே ராகுல். என்ன இது பேப்பர் ரொம்ப டஃப். சரி பாண்டி ஏதோ சவுண்ட் அடிச்சா போனோம். என்னடா இது என்னடா இது மறுபடியும் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. பாண்டியா போனேன். ஷோ ஒன்று ராகுல் தொலைகிறான் இன்னொன்று பாண்டி தொலைகிறான். ரெண்டு பேரும் தொலைஞ்சு விளாண்டுருங்க. இது ஹாஸ்டலாக என்னன்னு தெரியல எனக்கு. இங்கே வந்து மாட்டிக்கிட்டு ஐயோ நான் பாடுற பாட்டுக்கு கடவுளே. ஹலோ வாடனா? சார் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேனே சார் இந்த ரெஜிஸ்டர். ஆமாம் இருக்கா சார்? போன பேட்சில் ரெஜிஸ்டர் கேட்டிருந்தாங்களா சார்? மூணாம் நம்பர் அங்கே உள்ள. சரிங்க சார் கீழே வரோம். ஓகே சார். அப்பாடா ரெஜிஸ்டர் கிடைச்சிட்டு. இனி இந்த மூணாவது நம்பரில் இதுக்கு முன்னால் எவன் இருந்தானோ அவனுக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். இல்லைன்னா எப்படி இருக்க முடியாதுங்க. இது போன பேச்சுக்குள்ள பயன்படாதுல்ல. இது தட்டில் ஒடிக்கிறோம்னு சொன்னால் ஒன் கிலோ மாதிரி இருக்கு. இது என்ன நம்மகிட்ட கொடுத்து விட்டாங்க. சரி அதில் இருந்தால் கொடுக்கணும். பார்ப்போம். சரி.
இந்த பைப்பில் நம்மகிட்ட இது கொடுத்துருக்காங்க. சரி தெரியலையா? சரி என்ன சரி ஏதோ கொடுக்கணுங்களா? ஏதோ ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிறது அவங்க இடம் கொடுத்தாங்க. தற்கொலையா? தெரியல, கொடுக்க சொன்னாங்க. ஓட நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. 3ஆம் நம்பரு சக்தியா? ஹலோ, சக்தி ப்ரோவா? ப்ரோ நான் ஹாஸ்டல்லேருந்து பேசுகிறேன். என் பேர் அசோக் ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ. உங்கள்கிட்ட நேரில் பார்த்து பேசணும் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, யார்ட்டாண்டி வர முடியுமா? நாளைக்கு வாங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் உங்கள்கிட்ட. ஒரு இமீடியட் எமர்ஜென்சி ப்ரோ, எனக்காண்டி ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நாளைக்கு ஓகே. அந்த ப்ரோ வேற வர சொன்னார வந்துருப்பாரு. ப்ரோ மாதிரியே இருக்கு. ஹலோ ப்ரோ. ப்ரோ நானா இருங்க நான் வரேன். சரி வாங்க வாங்க வாங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன். பார்த்து பையே வாங்க. இதுக்கு வர சொன்னார், நம்மளே இங்கே வரக்கூடாதுன்னு தான் இருந்தோம். ஏன் இவர் வர சொல்கிறாரு? சரி ஃபோன் போட்டு கூப்பிட்டுருக்கால, ஏதாச்சும் விஷயமா தான் இருக்கும். சரி வரட்டும், என்னன்னு கேட்போம். ப்ரோ ப்ரோ உங்கள் பேர் தான் சக்தியா? ஆமாம். ப்ரோ இதுக்கு முன்னால் நீங்கள் 3ஆம் நம்பர் ரூமில் என்னமோ இருந்தீங்களோ? ஆமாம். இப்போ என்னாச்சு? இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? ஏன் இப்போ பாட்டமாக பேசுகிறீங்க? என்னாச்சு இப்போ? இல்லை ப்ரோ, அந்த ரூமில் என்னமோ அமானுஷமாக என்னமோ நடக்குது ப்ரோ. 3ஆம் நம்பர் ரூமில் நீங்கள் தான் இதுக்கு முன்னால் உள்ள பேட்ச், நீங்கள் தானே எனக்கு தெரிஞ்சு வார்டன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் உங்கள்கிட்ட ஏதோ இதுக்கு முன்னாடி என்னமோ நடந்திருக்கா என்னன்னு கேட்குறேன் ப்ரோ. ரொம்ப பதட்டமாக இருக்குது ப்ரோ. ரூமில் ஒரு நாள் கூட இருக்க முடியலை. ஒரு வாரமாக காலேஜுக்கு. ஏன் டென்ஷன் ஆகுங்க? என்ன இப்போ என்னாச்சு? என்ன பிரச்சனை? அதை மட்டும் முதல்ல சொல்லுங்கள். சாயந்தரம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எனக்கு மட்டும் ஒரு சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. என்ன சவுண்டுன்னா யாரோ முணங்குறாங்க ஒரு ரூமில் இருந்து. ஆனால் நாங்கள் இருக்கிறதுலே இந்த ஹாஸ்டலே மொத்தம் 3 வரை தான் இருக்கோம். யாருமே அட்மிஷன் போடல. சரி, நாங்கள் வந்திருந்தோம். அந்த சைடில் வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. என்னென்னு போய் பார்த்தேன், அங்கே யாரோ உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருந்தாங்களா? ஆமாம். ஆனால் யாருன்னு போய் பார்க்கறதுக்குள்ளே அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஆளை காணோம். என்ன ப்ரோ சொல்கிறோம்? என்ன ப்ரோ சொல்கிற? இப்போ என்னச்சுன்னு தெரியல ப்ரோ. நேற்று ஃபுல்லுமே தூக்கம் இல்லை ப்ரோ. என் ஃப்ரெண்டே நிறைய வாட்டி சொன்னான், நான் தான் கேட்காம இருந்தேன். ரூமில் யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இதுக்கு முன்னால் அந்த ரூம்லையா? அந்த ரூமில் தான். இதுக்கு முன்னால் வந்து அந்த ரூமில் யாரோ சூசைட் பண்ணாங்களா தெரியுமா ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. சொல்கிறேன் ப்ரோ. இதுக்கு முன்னாடி நான் 2023, 24 பேஜில் நானும் அங்கே தான் இருந்தேன். நீங்கள் இருக்கிற பேஜ் அதே பேஜ் தான் நானும் அங்கே இருந்தேன். 3 நம்பர் பேஜ் தான் இருந்தேன். அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஹலோ தம்பி. தம்பி சொல்லுப்பா. ஃபீஸ் கட்டிட்டீங்களா? ஐயா உனக்கே தெரியும்.
ஏற்கனவே உடம்பு சோம்பலாம தான்யா அப்படியே இருந்தேன். நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கேன்யா, எப்படியும் 2 நாள்ல ரூபா தாரேன்னு சொன்னாருயா. பரவாயில்லையா, வட்டிக்கு வாங்கினாலும் பீஸை கட்டிடுவோம்யா. கொஞ்சம் பொழுதுக்கோயா. இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா வேணாம்ப்பா. உனக்கே உடம்பு முடியல, நீ எவ்வளோ நல்லா பார்த்த. இந்த ட்ரஸ்ட்லேருந்து ஃபோன் பண்ணாங்கப்பா. ஐயா, ஃபோன் பண்ணாயா? ஐயா, நீ சேர்க்கும் போது சொன்ன வார்த்தை மாதிரி இப்ப பேசலையா. அவன் பேசுறதே வேற மாதிரி இருக்கியா. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஐயா அவன்கிட்ட பேசினேன். வேணா ஐயா, என்ன பண்ண, நம்ம கணேசன்ட்ட தான் 10 பைசா வட்டிக்கு ரூபா கேட்டிருக்கான்ப்பா. 2 நாள்ல தாரன்னு சொல்லியிருக்கான். அவன் தந்த உடனே அவன் பணத்தை வந்து கெட்ட சொல்கிறேன் ஐயா. நீ ரொம்ப கஷ்டப்படாதய்யா. அப்பா எப்படியாவது பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன். அப்படியாப்பா? சரிப்பா சரிப்பா. நீ நல்லா இருக்கலப்பா? எனக்கு என்னப்பா, பரவாயில்ல இருக்கலப்பா. நாங்கள் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா நல்லா இருக்காப்பா? அம்மா நல்லா இருக்காப்பா. நீ எதை பற்றியும் கவலைப்படாம உடம்பு பார்த்துக்கோ. சரிப்பா சரி, வச்சிருக்குமா? காதலிக்காதே மனசை காதலிக்க. டேய் நானும் வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று படிக்க, இன்னொன்று அமைதியாக இருக்கு. என்னடா நானும் வர மாட்டேங்குதான், என்ன கேட்டால் நானும் ஏதாச்சும் ஏன் சோகமான இருக்கேன், இது உனக்கு பிரச்சனையா, நான் எதுவும் ஹெல்ப் பண்ணுமா சொல்லுடா. எப்போ வந்து நாங்களே ஜாலியாக இருக்கேன். மூஞ்சி வந்து எப்போ வந்து சொல்லியே இருக்கேன். ஏன் என்ன ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை? டேய் உன்கிட்ட தானே பேசுறேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றா. ஒருத்தர் பேசுறாங்க, ஒன்னே ஒரு ஆளை வச்சு கேட்கல. எனக்கு பேச வேண்டியது பேச முன்னு இருக்க. என் கஷ்டம் யாரும் முடியாது. அப்படி இருந்தால் உனக்கு பிரச்சனை. ட்ரெஸ்ட்டுக்காரன் போக மாட்டானா உனக்கு? அந்த ட்ரெஸ்ஸுக்காரன் தான் போட்டு பாடாக படுத்துறான். நானே இன்னைக்கோ நாளைக்கோ இப்போ காலேஜ் விட்டு போயிடுவேன். சொல்ல முடியாது, இன்னைக்கே போனாலும் போயிடும். சரி போறேன்னு சொல்றேன். அம்மா ஒரு பிள்ளை லவ் பண்ணியிருந்தல, அந்த பிள்ளைக்கு என்ன கதி? அதுவா, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். நீங்கள் தான் சும்மா சும்மா போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. அதை வச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் அதை வேற போடப்படி இல்லை. நீங்கள் இவ்வளோ நாள் எங்கள் கூட ஹாஸ்டலில் ஒன்றா இருந்தோம், எல்லாரும் சேர்ந்து. உங்களை எல்லாம் விட்டு பிரியணுன்ற போது எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ட்ரஸ்ட்டுக்காரர் ரொம்ப பாடுபடுத்துறான்டா என்ன. இதெல்லாம் தூக்கமே இல்லைடா. என்ன சொன்னா தெரியுமா, அட்மிஷன் அப்போ எல்லாமே நாங்கள் கட்டிடுவோம், நீ பையனை படிக்க வச்சா மட்டும் போதும், பையன் நல்லா படித்தா மட்டும் போதும், எதுவுமே வேண்டான்னு சொன்னான். ஆனால் இப்போ பாராதான் தெரியுது, எல்லாமே தொட்டு எல்லாத்துக்கும் தொட்டு எது எடுத்தாலும் தொட்டு எடுத்து கடைசியில் எங்கள் அப்பா என் ஃபீஸ் கட்டுறதுக்காக கடன் வாங்கி பிச்சை எடுக்காத போல தான்டா. எங்கள் அப்பா தினமும் அழுகிறது. எங்கள் அப்பாவை பார்க்காமலே எனக்கு தெரியுதுடா, மனசு இப்படி வலிக்குது தெரியுமா. எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவை பார்த்து எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, குடும்பத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்கடா. எதுக்குடா வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருக்கோன்னு நான் புரியாம நானும் விளாட்டுக்கு போயிருக்கேன். என்ன மனசு நினைக்கல சரியா. இன்னும் உடம்பு சுடுது, காய்ச்சலா? ஆமாம், இருந்த மெடிக்கல் இருக்கு, மெடிக்கல்ல போய் நான் மாத்திரை வாங்கி தரேன். அப்படியே இருக்கு சரியா, நாங்கள் எங்கேயும் போயிடாது, அப்படியே இரு. வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் இப்போ மெடிக்கல் இருக்கு, மெடிக்கல்ல போய் நான் மாத்திரை வாங்கி தரேன். ஐயோ இவரா? ஐயோ திரும்ப ஏதாவது என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சார் இன்னும் கட்டலைங்க சார் ஃபீஸு. சார் எங்கள் அப்பாவுக்கு வேறு உடம்பு ரொம்ப முடியல சார், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குங்க சார்.